ஹாப்பி மார்னிங். ஏதோ ஒண்ணு பண்றாங்க, அது வந்து அவங்களுக்கு தப்பு மாதிரி தெரியுது. அவங்க பண்ற அந்த விஷயம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது வந்து ஒரு குற்ற உணர்வா மாறுது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கவலையா வருது. ஸோ அதனால எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு தவறு பண்றோம் அப்படிங்கும் போது, தவறு அப்படின்னா என்னன்னா, இப்போ அந்த இன்சிடென்ட் வந்து ரிலேஷன்ஷிப் வைஸ். நான் நேத்து எனக்கு வந்து கால் வந்து ரிலேஷன்ஷிப் வைஸ். என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து சும்மா வெளியில இன்னொருத்தரோட பேசுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு தவறான எண்ணம் வந்து வருது. ஸோ அதனால சம் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல அவங்க டீப்பரா போறாங்க. பட் தன்னோட ஃபேமிலியை பத்தி நினைக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் என்ன நினைச்சுப்பாரு, இது தப்பா, இது வந்து ஆனா ஏன் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா அவங்களுக்குள்ள யோசனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீரியஸான ஒரு தாட் அவங்க மேல, அது வந்து அவங்களை குற்ற உணர்வு படுத்துற மாதிரி, லாஸ்ட்ல வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. ஸோ இதுதான் சொல்லல. இந்த மாதிரி இடத்துல ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதைய ஷேர் பண்ணிட்டு இன்னைக்கு செஷன்ல நான் சொல்றேன். இது நார்மலா எல்லாருக்கும் நடக்காது. இப்ப நான் சொன்னது வந்து நார்மலா நடக்காது. ரொம்ப ரேர் கேசஸ்ல சில நேரம் நடக்கும். அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கில்ட் ஃபீலிங் என்ன பண்ணுது, நம்மளை ரொம்ப காயப்படுத்துது. குற்ற உணர்வு, நம்ம செஞ்சது தப்பு அப்படிங்கிறது. இந்த மாதிரி காயப்படுத்தி நம்ம சரியாகிறோமா, இல்ல ஓகே இனிமேல் இதுமாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமா அப்படின்னா அப்படியும் நடக்கிறது இல்ல. மறுபடியும் ஏதோ நடக்குது. ஸோ ஒரே கன்ஃபியூஷன், என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம. இந்த மாதிரி வரும்போது வர அந்த ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ், நான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ரொட்டீன் ஸ்ட்ரெஸ். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சப்போஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறத நான் லைட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலான சில கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து காம் மைண்டுக்கு ஒரு வண்டர் இருக்கு. எப்பவுமே தவறு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதுவுமே வந்து இயற்கையை கண்டுக்காம விட்டுரும். எப்போ அப்படின்னா, நீங்க அதை பத்தின சிந்தனைகளை அதிகமா வச்சுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா. இதை வந்து எனக்கு ஒரு பொண்ணு அழகா சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க வந்து 2000 ஆல்மோஸ்ட் 16 அப்போ வந்து என்னோட செஷன் அட்டென்ட் பண்றாங்க. அட்டென்ட் பண்ணிட்டு நிறைய ப்ராப்ளம் பர்சனல் லைஃப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 17 மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆகும்போது அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மெசேஜ், தவறான மெசேஜ் அவங்க ஹஸ்பண்ட் இப்ப மேரேஜ் ஆகுறாங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் கணிச்சிடுறாரு. இவங்க கேஷுவலா அந்த அவங்க போனை எடுத்து பார்த்ததே இல்லை. அதாவது இப்ப புதுசா கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் போனை எடுத்ததே இல்லை. கேஷுவலா எடுத்து பாக்குறாங்க. அது மெசேஜ் வந்து அவங்களோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட மெசேஜ். அதுவும் அவ்வளோ வர்ஸ்டான மெசேஜ். பார்த்து அந்த அடுத்த செகண்ட்ல அவங்க அதை டெலீட் பண்ணிடுறாங்க. டெலீட் பண்ணிட்டு அவங்க அதைய சிந்திக்கல, விட்டுறாங்க. ஏன்னா அவங்க என் செஷன் அட்டென்ட் பண்ணிருந்தாங்க. அதனால அதை பத்தி ஏன் அவர் அப்படி பண்ணாருன்ற கேள்விக்கும் போல இது கரெக்டா நம்மளுக்கு கிடைச்சதே அப்படின்ற அந்த ஒரு சின்ன ஃபீல் மட்டும் இருந்துட்டு அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இப்போ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம எதை நினைக்கிறோமோ, எப்படி அட்ராக்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ரைட் நவ் நேத்து வந்த கால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்சிடென்ட்லயுமே வந்து என்ன நடக்குதுன்னா, யாரெல்லாம் அதுல கனெக்டடோ அவங்களையெல்லாம் இவங்க வேற வேற மாதிரி திங்க் பண்ணி இவங்களே ஒரு உருவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே இவங்க இப்படி நினைச்சுப்பாங்க, அப்படி நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள டீப்பரா போறது, அதையவே திங்க் பண்றது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாட்ஸை கம்மி பண்ணி அவங்க அந்த மாதிரி யோசிக்காம இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து, என்ன யோசிக்கணுமோ அதை திங்க் பண்ண வைக்கிறதுங்கிறத விட அந்த காம் பண்ண வைக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லி நம்ம வந்து ட்ரைன் பண்றோம். ஸோ இது என்ன அப்படின்னா, சில நேரம் தவறு நடந்ததுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா, தவறு நடக்கிறது இல்லை, எல்லாமே நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. பட் நம்மளோட எண்ணம் வந்து என்ன பண்ணுதுன்னா, மற்றவங்களுக்கும் அது கனெக்டட் ஆனவங்களுக்கும் நம்ம தவறு பண்றோங்கிற அந்த தாட்டை தான் கொடுக்குது. ஸோ நம்ம இது மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தவறு பண்றோங்கிற அந்த தாட்டுக்கு போகாம காமா இருந்துட்டோம்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணணுமோ அது நல்லதா பண்ணுவோம். இந்த தவறு பண்ணிட்டதுனால ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்கன்றதுமே மாறி போயிடும். ஓகேங்களா? ஸோ இது எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்றது சொல்லுங்க நீங்க. ஸோ இப்போ இன்னைக்கு டாபிக் சொல்றேன். எனக்கு இன்னைக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நீங்க இப்போதைக்கு ரைட்னா உங்களுக்கு இதெல்லாம் சால்வ் ஆனா பரவாயில்லன்ற மாதிரி. மேடம் நீங்க சொன்ன மாதிரி
அதாவது அது தப்பு பண்றாங்க, அதை பத்தி கவனிக்கவே வேண்டாம், அதை அப்படியே மறந்து போயிடும் அப்படின்னா இது தப்பு பண்றதுக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடும்ல. வந்து என்னன்னா பர்பஸ்ஃபுல்லா இல்ல, நம்ம பிளான் பண்ணி பண்ணல. ஓகேங்களா, திடீர்னு ஒரு சூழல் தான் உருவாகுது. அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா மாறிடுது. அந்த சூழல் உருவாயிருச்சு, அந்த சூழல் கண்டினியூ ஆகாம இருக்கிறதுக்கு இவங்க அதை பத்தி பெருசா சிந்திக்க கூடாது. அதுல இருந்து வெளிவரக்குதான் நீங்க சொல்றீங்க, அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அவங்கள அறியாமையே ரிலாக்ஸா வச்சுட்டு இருக்கும் போது அவங்க அதுல கண்டினியூ ஆகாம வெளியில வந்து, அதாவது 2 பாயிண்ட்டுங்க. ஒண்ணு வந்து நம்ம ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோம், அது தப்பா இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அது ரொம்ப யோசிச்சோம் அப்படின்னாலும் அது ரிலேட்டட்ல தான் லீட் ஆகும். இல்ல இதனால நம்ம கூட கனெக்ட் ஆனவங்கள பத்தி யோசிச்சு நம்மளே வந்து ஒரு குற்ற உணர்வா மாத்திக்கிட்டனால அவங்களும் டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சுப்பாங்க. இப்ப ரெண்டுமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்மளா வாழ்ந்துட்டோம்னா நெக்ஸ்ட் ஈவெண்ட்டும் நல்லதா நடந்துரும், நம்ம கூட கனெக்ட் ஆனவங்களும் நம்மளை பத்தி பெருசா தப்பா எடுக்க வாய்ப்பு இல்லை. மேடம் இது ஓகே, குற்ற உணர்வு ஓகேங்க. சப்போஸ் அதுல வந்து ஒரு ஹாப்பி மோட் அவங்களுக்கு வருது அப்படின்னா அதுவும் தப்பு தானே. அதுல சப்போஸ் அவங்களுக்கு ஒரு பிளசன்ட் மோட் இருக்கு, தப்புங்கிறது தப்பு தான். ஆக்சுவலா அதுல ஒரு ஹாப்பி மோடு வரும்போது அப்படிங்கும்போது அது வந்து எப்படி இருந்தாலும் அந்த அந்த சிச்சுவேஷன் வந்து வெளியே வந்துதானே ஆகணும். ஓகே, நான் சொல்றேன். அது கான்ஷியஸ், நம்ம கில்ட்டி, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோங்கிறத விட அந்த கில்ட்டி கான்ஷியஸ் தான் நம்மள தாட் ப்ராசஸ் நம்மளை கொண்டு போய் அது ப்ராப்ளம்ல விடும். தவிர அந்த கில்ட்டி கான்ஷியஸ் இல்லாம இருந்தாலே நம்ம பண்ணது தப்பு இல்லைங்கிற ஃபீலிங்ல நம்ம அதை யோசிக்கவே இல்லைன்னா கூட சரியாயிடும். இதுதான் கரெக்ட், நான் கரெக்டா சொன்னீங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கு. இதுதான் உண்மை. அதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற உணர்வே அடுத்தது தவறா லீட் பண்ணிடும். ஸோ அதுக்குள்ள போகாம இருந்தாலே போதும் அப்படிங்கறதுதான். இப்ப அது வந்து ஒரு ஹாப்பியா இருந்துச்சுன்னா மறுபடியும் அதை ஸ்டிமுலேட் பண்ணி மறுபடியும் அதுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துருவோம்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கேக்குறாரு. அப்படி இருந்தா பரவாயில்ல, எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்க. அப்படி இருக்கிறது இல்ல, நிறைய நேரம் அது கஷ்டப்படுத்துது அவங்களை. சூப்பர் மேடம், கரெக்ட் அக்யூரேட். ஓகே, சோ கரெக்ட். நீங்க சொல்றதுக்கும் அவங்க அந்த சிஸ்டர் சொன்னதுக்கும் மேட்ச் பண்ணி கரெக்டான பாயிண்ட். ஓகே, தேங்க் யூ மேடம். சோ இப்போ உங்களோட லைஃப்ல இப்போ ரைட் நவ ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு உங்க லைஃப்ல? இல்ல, உங்க கூட இருக்கவங்க, பக்கத்துல இருக்கவங்க, நீங்க நிறைய பேர் பாப்பீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா நான் அதை உங்களுக்கு எப்படி டீல் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். மேடம் சொல்லுங்க சார். மேடம் வணக்கம் மேடம். சார் தனசீலன் சார் கேட்டதான் சரிங்க, மேடம் சொன்னதான் சரிதான் மேடம். இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்குங்க, ஒரு கணவன் மனைவிக்குள்ள வந்துட்டு ஒரு மெசேஜ் போடுறதோ அல்லது போன்ல பேசுறதோ வந்துட்டு இட்ஸ் ஓகே, சரிதான், தவற நம்ம எடுத்துக்கவே வேண்டாங்க. பட் அந்த தவற வந்துட்டு கணவன்கிட்ட மனைவியோ, மனைவி கணவன்கிட்ட மறைக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட் கிரியேட் ஆகுதுங்க. அதுல என்ன நடந்ததுங்கிறத வந்துட்டு அதனுடைய ரூபம் தெரியாது. ஆனால் இதைய வந்துட்டு மீண்டும் அந்த கணவன் மறந்துடுறான், பரவாயில்ல மனைவி செஞ்சுட்டா கூட பரவாயில்ல, தப்பே பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சூழலுக்கு வந்துடுறான். அவனுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி வந்துடுதுங்க. ஆனால் அந்த மனைவி பல நாட்கள வரவே மாட்டேன்றாங்க. நம்ம செஞ்சது தவறு அப்படிங்கிறது உணரவும் இல்லைங்க. அதே மாதிரி அந்த கணவனோட ஒரு தொடர்புலையும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையை அவங்களா ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கூட வெளியே வரல. இது சார்ந்த கவுன்சிலிங் பண்ணுங்க சார். இப்போ இதுல வந்து மனைவியோட இது எதுவுமே இல்லை. இப்ப கணவன் பார்ட்ல தான் நம்ம பேச போறோம். இப்ப கணவன் வந்து குற்றம் அவங்க பண்ணிருக்காங்கன்றது மனசுல வச்சிருந்தாங்கன்னா அது வரைக்கும் அந்த மனைவினால சேரவே முடியாது. எப்போ அந்த கணவர் வந்து அப்படிலாம் எதுவும் நடக்கலன்னு நம்புறாரோ அப்பதான் அவங்களால சேர முடியும். அப்ப கண்ணு முன்னாடி பாக்குறோம், அது வந்து ஏன் நம்ம வந்து பொய்ன்னு நம்பணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரே ஒரு ரூல் மாத்திரம், இதை ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதி கூட வச்சுக்கோங்க. ரியாலிட்டி முக்கியம் கிடையாது. மைண்டுக்கு ரியாலிட்டி தேவையே இல்லை. இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை போய் நீங்க உங்க மைண்டு கிட்ட சொன்னீங்கன்னா அது எப்படி சொல்றீங்கன்றத பொறுத்து உங்களோட பிரச்சனைகள் அதிகமாகும்,
இல்ல இல்லாம போகும். இப்ப ரியாலிட்டி முக்கியம் இல்ல. ரியாலிட்டியில ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு இருக்கும். பட் என்ன வேணும், நாளைக்கு என்ன வேணும், என் ஒய்ஃபோட சந்தோஷமா வாழணும், அதுதான் முக்கியம். என்ன வேணுங்கிறது தான் முக்கியம், ரியாலிட்டி முக்கியம் இல்ல. இப்ப ரியாலிட்டியை நீங்க எப்பவுமே நீங்க யோசிச்சு அதுக்கு அர்த்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அக்ரவேட் ஆயிட்டே இருக்கும். அதனால எல்லாமே மாறி போயிடும். இப்ப ரியாலிட்டியை பெருசா கன்சிடர் பண்ணாம என்ன வேணும் என் ஒய்ஃபோட சேர்ந்து வாழணும். ஒய்ஃபோட சேர்ந்து வாழணும் அப்படின்னா ஒய்ஃப் கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த பார்த்தா மட்டும்தான் கனெக்ஷன் வரும். இல்லைன்னா வரவே வராது. அப்ப அவங்கள நினைக்கும் போது, அவங்கள பார்க்கும் போது, அவங்கள ஃபீல் பண்ணும் போதெல்லாம் அவங்களோட நல்ல விஷயங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்பேண்ட்னா ஒரு குட்டி பிஹேவியர், காலையில எந்திரிச்சு டீ போட்டு கொடுக்கறது நல்ல விஷயம், அவ்வளவுதான். இது பிடிக்குது, நல்ல விஷயம்னா பிடிக்குது, ஹாப்பியா இருக்கு. அப்ப அதையே அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதை அதிகப்படுத்தி நம்ம மைண்ட்ல அதையே ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணி ஒரு நாளாவது அவங்க மனசுக்கு போய் அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு நம்ம வாழும்போது, அதை ரியலாவே நான் மிஸ் பண்றேன், அதை வந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா மிஸ் பண்ணவே மாட்டாங்க, வந்துருவாங்க. சோ அதைதான் நம்ம அதிகப்படுத்தணும். இப்போ இந்த விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது ரியாலிட்டி முக்கியம் கிடையாதுங்கிறத எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு ரைட்ல இவங்க கூட சொன்னாங்க வளர்மதி அவங்க பசங்களை பத்தி. அப்ப அது ரியாலிட்டி. இப்போ நம்ம கண்ணுக்கு அதுதான் தெரியுது. அப்ப அதை போயிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்க அதிகப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன வேணும், பசங்க வந்து பயங்கரமா கெரியர்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், நல்லா படிச்சு அவங்க லைஃப்ல பிஸியா இருக்கணும், அவங்க பாட்டுக்கு நிறைய பீப்புளோட என்கேஜ்டா ஃபன்னா அவங்க வந்து சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதான் வேணும். அதை தான் உங்க மைண்ட் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடணும் நீங்க. சோ அந்த மாதிரி என்ன வேணுமோ அதை தான் உங்க மைண்ட் கிட்ட சொல்லணும். என்ன நடந்துட்டு இருக்கோ அதை சொல்லவே கூடாது. மேம் ஒரு எக்ஸாம்பிள், நேத்து நடந்த ஒரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி. இப்போ காலையில நம்ம மெடிடேஷன் இப்போ காலைல பண்றோம், மார்னிங் வந்து நல்ல மைண்ட் செட்டில்டா இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு திடீர்னு ஒரு சிந்தனை வந்தது, தப்பா ரைட்டா இல்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணுமா வேணான்னு கூட தெரியல. பட் ஈவன் தான் நான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன். காலையில எந்திரிச்சு நல்ல மூட்ல இருக்கிறப்ப திடீர்னு வந்து எங்க அம்மா அப்பா வந்து என் கூட இல்லைன்னா என்ன ஆகுங்கிற மாதிரியான மைண்ட் செட் ஒரு திடீர்னு ஒரு தாட் வந்தது. அப்ப அந்த தாட்டுக்கு உயிர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பாசிட்டிவா யோசிக்கணும் அப்படின்ற நினைப்புல, அதே மாதிரி வந்து வயசானவங்க இருக்காங்க, வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க கூட போலான்னு தவிர எங்க அம்மா அப்பா நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி ஒரு சிந்தனை வந்துருச்சு. அந்த நேரத்துல எங்க அப்பாவோட அண்ணா, அவருக்கு இப்ப வந்து ஒரு 85க்கு மேல, அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி இருக்கிற உயிர்கள் இறந்தா கூட பரவாயில்ல, ஆனா வந்து நல்லா இருக்கணும் எங்க அம்மா அப்பா அப்படின்னு உடனே அந்த திங்கிங்க மாத்திக்கிட்டேன். இது முடிஞ்ச கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்க அம்மா போன் வருது, அவங்களோட உடம்பு சரியில்லை சொல்லி. அப்புறம் நேத்து நைட்டு இறந்துட்டாரு. இப்ப வந்து இது நான் வந்து நல்லது கெட்டது இது தாண்டி நம்ம யோசிச்சது நடந்திருக்கு, நடக்க முடியும், நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் ஃபீல் பண்றேன் மேம். ரொம்ப காமா நமக்குள்ள போய் அந்த அமைதியை உணர்ந்துட்டே இருக்கணும். ஒரு தாட்னாலும் ஒரு தாட் நம்ம எண்ணம் என்ன கொண்டு வரமோ அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கையே மாறுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அதனால ஓடுற தாட்டை ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். அதைய என்னெல்லாம் ஓடுதோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்குன்ற அர்த்தம். அதனால ரொம்ப கிளியரா என்ன வேணுமோ அதை மாத்திரம்தான் சிந்திக்க கத்துக்கணும். என்ன வேணும் அதை மட்டும் கேட்டு அந்த சிந்தனைகளை ஒழுங்குபடுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்குள்ள டீப்பரா போகணும். அது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். மேம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேங்க மேம். அதை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் கூட இருக்கிறவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னுடைய கணவனோ பெரிய பையனோ வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேங்க. பேசினோடனே பெரிய பையன் வந்து கோச்சிக்கிட்டு வெளியே நின்றுக்கிறான். இவரும் வந்து என்கிட்ட நீ பேசாத, வெளியே வா அப்படிங்கிறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் அழுகுறான். அதுக்கப்புறம் நான் வந்து சில செலவு பண்ணுறான்னு சொல்லிட்டு அதை முந்தானேத்து சொன்னேன் இல்லைங்களா, அதை பார்த்தது வந்து அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லி, அப்போ அதை கேட்குறான். கேட்டுட்டு நான் செத்து போயிட்டேன்னா எல்லாம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. நான் வந்து இல்லைடா, லைஃப் வந்து நிறையா இருக்குது, நீ ஒன்றுலேருந்து வெளியே வந்துட்ட, அது ஓகே, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல புரியாமல் இருந்தாலும் கூட அது தப்பு தான்ப்பா, சாரிப்பா, நீ இந்த மாதிரி நினைக்காத, இன்னும் எவ்வளவோ வாய்ப்பு இருக்குது, நீ ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து அதை பேசுகிறதே விரும்பலை. என்னுடைய கணவர் என்னங்கிறாருன்னா, இவனுக்கு இன்னும் 1 வருஷம் ஆனாலும் அப்படியே விட்டுறணும், அப்போ தான் அவன் சரியாகுவான், அவனை மாத்திரை சாப்பிடணும், மாத்திரை சாப்பிட்டாதான் சரியாகுவான் அப்படிங்கிறான்.
பெரிய பையன் என்னங்கிறான்னா, நீ என்ன பேசினாலும் இப்படிதான் இருக்கும், கோவம்தான் படுவான், டோர் 2-3 தடவை அடிச்சானுங்க, அந்த மாதிரி பண்றான். அப்ப என்னன்னா பெரியவனுக்கு என்னன்னா பக்கத்துல எல்லாம் இது தெரியுது, ரொம்ப அதாவது ஒரு மாதிரி இது கேவலம் அப்படிங்கிற மாதிரி அந்த தாட்ல அவன் இருக்கானுங்க. ஸோ இவர் வந்து ஒன்லி மாத்திரை சாப்பிட்டாதான் ரெடி ஆகுங்கிற மாதிரி இருக்காரு. அப்ப என்னுடைய கான்செப்ட் வந்து அவங்க ஏத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க, அமைதியாவும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் மறுபடியும் அவன் பகல்ல வந்து அவங்ககிட்ட பேசவே முடியலைங்க. ஒண்ணு தூங்கிட்டே இருக்கான், அல்லது நம்ம வெளியே போயிட்டு வரும்போது லேட் ஆயிருது. அப்போ ஒண்ணு மட்டும் திங்க் பண்ணுங்க, இனிமேல் வந்து நைட் நேரத்துல என்னாலும் சரி பேச வேண்டாம், அவங்ககிட்ட பகல்ல அவன் முழிச்சிருக்கும் போது அந்த டைம் பார்த்து வந்தாவது பேசணும், இவங்க இல்லாதப்ப பேசலாம், இவங்க இருக்கும்போது பேசினா இவங்களும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படின்னு தான் திங்க் பண்ண மேம். இது கரெக்டா இல்ல அவன் 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் 6 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டா அவனே இதாயிக்குவானா? நான் ஒண்ணு சொன்னேங்க மேம், நீ வந்து இப்ப நம்ம நைட்டு வேலை இருந்து ஒர்க் பண்ணா ஓகேப்பா, நைட்டு வேலை இல்லாதப்ப நம்ம நைட்ல தூங்கிட்டு நீ பகல்ல முழிச்சிரு, இதை மட்டும் இப்போதைக்கு செய்யு அப்படின்னு சொன்னேங்க மேம். இதுதான் நான் பேசினேன். ஆனா இவங்க 2 பேரும் இப்படி ரியாக்ட் பண்றாங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்றதுங்க மேம்? நீங்க தான் இப்ப ரொம்ப முக்கியம். உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆனா வந்து இந்த இடத்துல அவங்க 2 பேரும் கேட்கலங்கிறதுனால உங்களுக்கு மன வருத்தம் வந்துடக்கூடாது. ஸ்ட்ரெஸ் வந்துச்சுங்க மேம், அழுதுட்டேன் நைட்டு, முடியல, எல்லாத்தையும் சமாளிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறத தான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கணும். பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைக்குள்ள வாழ்றத நம்ம ரசிக்கணும். அதே சமயத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. நம்ம மனசு நிம்மதியா இருக்கணும். இல்ல எனக்கு இது இருக்கு அதனால கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, பட் நீங்க நிம்மதியா இருக்கீங்களா அப்படின்னா அந்த நிம்மதியில இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா அதுல ஒர்க் பண்ணி நிம்மதியை அதிகப்படுத்திடணும். நிம்மதியை அதிகப்படுத்தினா சூழல் மாறும். நம்மளோட லாஸ்ட்ல இந்த கான்செப்ட் சொல்ல வந்தேன். நம்மளோட உடம்பு இருக்கு இல்லைங்களா, நம்ம மனசு, நம்ம உடம்பு, நம்ம யாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன எமோஷன்ஸ் அதிகமா உருவாக்கி வைக்கிறோமோ அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும் என்விரான்மெண்ட்ல. அந்த என்விரான்மெண்ட், அதாவது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சூழலை வந்து அதுதான் மாத்திட்டே இருக்கும். உங்களோட மனசுனால உருவாகுற அந்த எமோஷன்ஸ், அந்த உணர்ச்சி. நீங்க அமைதியா இருக்கிறதுனா மீனிங் என்னன்னா, எந்த சிந்தனையும் இல்லாம உங்களுக்குள்ள பெருசா உணர்ச்சிகளை நீங்க கிரியேட் பண்ணாம ரிலாக்ஸா இருக்கிறது. அது என்ன பண்ணும்னா நேச்சர்ல ஒரு அற்புதத்தை உருவாக்கும். இன்னொன்னு நான் சொன்னது, அந்த ரியாலிட்டிக்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரியாலிட்டி பார்த்தா ஒரு மாதிரி அவர் கத்துறாரு, இவர் வந்து டென்ஷன் ஆகுறாரு, அவங்க வீட்டுக்காரர் வந்து உங்களை பத்தி திட்டுறாரு, வீட்டுல பக்கம் பக்கத்துல தெரியுது, இதெல்லாம் ரியாலிட்டி பத்தி எப்பவே ஒரி பண்ணாதீங்க. என்ன வேணும், நாளைக்கே வந்து உங்க சின்ன பையன் வந்து அழகா பேசிட்டு ஏதாவது காலேஜோ இல்ல என்ன படிக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு போற மாதிரி, பெரிய பையன் வந்து ரொம்ப ஹாப்பியா அவரோட வேலையை பாக்குறாரு. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதை வந்து கேட்டுட்டு கரெக்ட் தான் சொல்லிட்டு உங்களுக்காக பேசுறாரு. இதுதான் வேணும் நம்மளுக்கு. இதை மட்டும்தான் திங்க் பண்ண கத்துக்கணும். அப்ப இது நடக்கிற மாதிரி ஓட விட்டு பழகணும் நம்ம மனசுக்குள்ள. இப்படி பண்ண அது உருவாகும். ரியாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது அதிகமாயிரும். என்னடா அது இப்படி நடக்குது அப்படின்னா அது அதிகமாகும். அது வந்து மறுபடியும் அடுத்த நாள் அது பெருகிட்டே இருக்கும். சோ அப்ப எப்பவுமே நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு விஷயம், எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணிட்டே இருக்கும். அழுகிறது, கஷ்டப்படுறது, ஒரு மாதிரி மனசங்கடப்படுறது, இதை மாத்திரம் ஒர்க் பண்ணீங்கன்னா நேச்சரே பார்த்துக்கும் மற்ற விஷயத்த. இப்ப இந்த இடத்துல பெரிய பையனை வந்து நீங்க ஒண்ணும் சொல்ல முடியாது, உங்க ஹஸ்பண்ட் ஒண்ணும் சொல்ல முடியாது. அதே சமயத்துல அவங்களை புரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரியே சிந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கள்ட்ட என்னமோ இருக்கு அப்படின்னா அது கரெக்ட் அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சூழல் கரெக்ட் ஆகும். இன்னொன்னு, உலகத்துக்கு ஜென்ரலைஸ்டான ஒரு கான்செப்ட் இருக்கும், பட் அது அவங்க ஃபேமிலிக்கு ஒத்து வராது. இப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க, எதுக்குமே மருந்து தேவையில்லை, மனசு வச்சுக்கலாம். உங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து என்ன நம்பிக்கைன்னு மருந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப யாரு கூட யார் போறோங்கிறதா முக்கியம். இப்ப அந்த ஃப்ளோல இருந்துட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். இப்ப நீங்க அவர் கூடயே சேர்ந்துட்டு கரெக்ட் தான் மருந்தான்னு சொல்லிட்டு அவரு கூட போயிட்டு நீங்க உங்க மனசுல அவருமே வந்து இதுல இருந்து வெளியே வருவார்னு நினைச்சா அவரு சீக்கிரமா வந்துருவாரு. அவர்கிட்ட போயிட்டு இல்ல மருந்துலாம் வேணான்னு சொன்னீங்கன்னா அவருக்கு டிஸ்டர்ப் ஆகும். எமோஷன்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா அந்த சூழல் வந்து ஈஸியா இருக்கும்.
ஓகேங்களா. அப்போ பெரிய பையன் வந்து பேசுறாரு. அப்போ ஓ கரெக்ட் தான் பண்ணி சொல்றது இல்ல, பக்கத்துல எல்லாம் கேக்குது. ஓகே இது நம்ம எப்படியா சால்வ் பண்ணுவோம், நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம், அவருக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுத்துட்டோம், அவருக்கு ஹாப்பி ஆயிடும். அப்ப நம்மள ரிலாக்ஸா வச்சுக்கிறது மாத்திரம் கோல் இல்ல, கூட இருக்கிறவங்கள அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டோம் அப்படின்னா அவங்க நிம்மதியாயிடுறாங்க. நிம்மதியா ஆயிட்டாங்களா நீங்க செக் பண்ணும், எல்லாரும் நிம்மதியா இருக்காங்களா, அமைதியா இருக்காங்களா, ரிலாக்ஸா இருக்காங்களா செக் பண்ணிட்டீங்கன்னா என்விரான்மெண்ட்டை நீங்க வந்து சேவ் பண்ணிட்டீங்க. ஒருத்தங்களோட இமோஷன்ஸோட லெவல் இருக்கும், மெஷர் பண்ண முடியும். 0ல இருந்து 100க்குள்ள எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, எவ்வளவு ஆங்ஸைட்டில இருக்காங்க, பதற்றம் இருக்குல்லையா, ஆங்ஸைட்டில இருக்காங்க, அதுக்கு தகுந்த அந்த சூழல் மாறிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க கட் டவுன் பண்ணிட்டே இருக்கீங்க, எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கீங்க. பெரிய பையனை கூல் பண்றீங்க, நீ என்ன சொல்றியோ அதான் கரெக்ட்னு சொல்லி உங்க ஹஸ்பண்ட் கூல் பண்றீங்க, ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க, 3 பேர் ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க. உங்க பையன்ட்டு ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயம் நடக்கும். 2வது பையன் ஓகேங்களா. சரிங்க மேம். இப்போ சின்ன பையன்கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசத்தானே வேணுங்க மேம், இல்ல அதே நீங்க என்ன சொல்றீங்க, உங்க ஆலோசனை? பொறுமையா தான் நடக்கணும். எல்லாத்தையுமே வந்து என்ன நடக்கணுங்கிறதுல ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உருவாக்க முடியும் நம்மளால. அவரே வந்து பேசுவாரு, நீங்களே போய் பேசுறதுக்கு சூழல் உருவாகும். ஃபர்ஸ்ட் நடக்கணுங்கிறதுல திங்கிங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா சூழல் கிரியேட் ஆயிடும். அப்புறம் உங்களுக்கு ஈஸி, அந்த இடத்துல பெருசா எஃபோர்ட் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு மெடிடேஷன் நம்ம பண்ணுவோம். வாய்ஸ் க்ளோஸ் பண்ணி அப்படி நான் சொல்றத கேளுங்க. அப்படியே ஸ்லோவா உங்களோட கவனம் உங்க பிரெத்துக்கு, அப்படியே பிரீத் இன் பிரீத் அவுட் மாத்திரம் ஃபோக்கஸ் பண்றீங்க. உங்களோட கவனம் முழுமையா உங்களோட பிரீத்திங்ல இருக்கிறதுனால பிரீத் இன் பிரீத் அவுட்டை பொறுமையா கவனிச்சு பண்ணும்போது அதுக்குள்ளேயே அந்த ஏர் எந்த அளவு, அதாவது அது போகிற வேகம் இருக்கு, அந்த வேகம் எந்த அளவோ அதே வேகத்துல உங்க கவனத்தை எடுத்துட்டு போறீங்க. அது எந்த அளவுல வெளியில வருதோ அதே அளவுல உங்க வேகத்தை, உங்க கவனத்தை அந்த இடத்துல வைக்கிறீங்க. அப்படியே ரிலாக்ஸ்டா உங்களோட கவனம் பிரீத் இன் பிரீத் அவுட்லயே இருக்கு. ரொம்ப ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுது. அதுக்கு இன்னொரு இடத்துல கவனம் உங்களோட சென்சேஷனுக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. உங்க கை விரல் எங்க இருக்கு, கால் எங்க இருக்குன்றதுலயும் உங்க கவனம் இருக்கு, பிரீத்திங்லயும் உங்க கவனம் இருக்கு. இப்ப அப்படியே உங்களோட கவனத்தை உங்களோட வலது கை பெருவிரலுக்கு கொண்டு போறீங்க. ஆனா பிரீத் இன் ஆகும்போது உங்க கவனம் உங்களோட பிரெத்ல வச்சு, பிரீத் அவுட் பண்ணும்போது அந்த பிரீத், அந்த மூச்சு காற்று அப்படியே எவ்வளவு தூரம் வர முடியுதோ அந்த அளவுக்கு கவனம் இருக்கு. விரல் டச் பண்ண முடிஞ்சா விரல் வரைக்கும் வரீங்க, இல்ல பாதியிலேயே அந்த ஸ்பேஸ், உங்களோட மூச்சு காற்றுக்கும் கை விரலுக்கும் இடைப்பட்ட அந்த ஸ்பேஸ முடிஞ்ச வரைக்கும் கவனிக்கிறீங்க. உங்களால எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியுதோ அதுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றீங்க.
அப்படியே ஸ்லோவா உங்க கவனம் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல இடது கை பெருவிரல கவனிக்கிறீங்க. இப்போ பிரீத் இன் பண்ணும்போது உங்களோட நோஸ்ல கவனம் இருக்கு. பிரீத் அவுட் இடது கை பெருவிரல்ல. இப்போ பிரீத் இன் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி அந்த ஸ்பேஸோட கனெக்ட் பண்ணி நீங்க அந்த விரல் வரைக்கும் கவனத்தை கொண்டு வரீங்கன்றத பாக்குறீங்க. மறுபடியும் பிரீத் அவுட் ஆகும்போது அதே இடத்துல இருந்து அந்த பிரெத்தோட சேர்ந்து உங்க கவனம் உங்களோட பிரெத்துக்கு வரணும். கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்றீங்க. மறுபடியும் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றீங்க. இப்ப அப்படியே உங்க நெத்தி மாத்திரம் கவனிக்கிறீங்க. அப்படியே இமேஜின் பண்ணி பாக்குறீங்க. நீங்க உங்களோட வீட்ல இருக்கீங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்க சொல்ல வரத சொல்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. உங்க கூட நிறைய நேரம் அவங்க பேசுறாங்க. பேசும்போது அவங்கள கவனிக்கும் போது அவங்களோட இம்பார்ட்டன்ஸை நீங்க அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு அதை அப்படியே சொல்றீங்க. அவங்களோட ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க பண்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அவங்களோட ஹாப்பினஸ்னால அந்த என்விரான்மெண்ட்ல அதை அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறத ஃபீல் பண்றீங்க. அவங்கள நீங்க ஹாப்பியா வச்சிருக்கிறதுனால அந்த சூழல் அப்படியே நீங்க பாசிட்டிவா மாத்துறத ஃபீல் பண்றீங்க. இப்ப அது உங்களுக்கும் ரிலாக்ஸ்டா இருக்கிறத அதிகப்படுத்தி கொடுக்குது. இப்ப உங்க வீட்டு சூழல் ஒரு மாதிரி ஆரோக்கியத்துக்கான ஒரு சூழலா இருக்கு. அதை அப்படியே ஃபீல் பண்றீங்க. இப்ப உங்க கவனம் அப்படியே உங்க பிரெத்ல பிரீத் இன் பண்ணிட்டு பிரீத் அவுட் இப்ப உங்களோட வலது காலோட பெருவிரலை கவனிக்கிறீங்க. ஆனா பிரீத் அவுட் அந்த ஃபுல் கவனமும் ஸ்பேஸோட கனெக்ட் ஆகணும். உங்க நோஸ் எங்க இருக்கு, உங்களோட வலது காலோட விரல் எங்க இருக்கு, அது ரெண்டு நடுவுலயும் ஸ்பேஸ் இருக்கு, அந்த வெற்றிடம். அது ஃபுல்லாவே நீங்க கவனிச்சு உங்க விரலை நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அப்படியே ட்ரை பண்றீங்க. அப்படியே அந்த இடத்துல இருந்து மறுபடியும் நோஸ்க்கு ஸ்பேஸோட கவனத்தை வச்சு அப்படியே கொண்டு வரீங்க. இப்ப அப்படியே ஃபீல் பண்றீங்க. அந்த வெற்றிடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல நம்மளோட இனிமையான உணர்வு மட்டும்தான் பரவி இருக்கணும். அதுக்குள்ள நம்மளோட அமைதியான உணர்வு பரவி இருக்கணும். அதை ஃபீல் பண்றீங்க. இப்ப அப்படியே உங்களோட கவனம் உங்களோட பிரெத்ல அப்படியே ஸ்லோவா இடது காலோட பெருவிரலை கவனிக்கிறீங்க.
பிரீத் இன் பண்ணிட்டு பிரீத் அவுட் பண்ணும்போதும் அந்த இடது கால் விரல்ல இருந்து அந்த ஸ்பேஸோட கனெக்ட் ஆகி உங்க நோஸ்க்கு வரீங்க. அப்படியே அந்த ரிலாக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு அமைதி கூட இருக்கீங்க. நெத்தி மாத்திரம் கவனிக்கிறீங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோவா நார்மலுக்கு வந்து ஐஸ் ஓப்பன் பண்ண ட்ரை பண்றீங்க. ஸோ இப்போ நீங்க பண்ணது வந்து என்ன மெடிடேஷன்னா, நீங்க நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது இப்போ பண்ணுவோம் எல்லாமே. இப்போ வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா தண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்கள ரிலாக்ஸ் பண்றதுக்காக, தேவையில்லாத இந்த மாதிரி நிறைய மாதிரி சொல்லுவோம். நெகட்டிவான சில விஷயங்களை வந்து அந்த இடத்துல மறக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய தெரியும் நமக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கிளீனா வச்சுக்கிறதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதாவது நம்ம எழுந்தவன வீடு கூட்டி வெளியிலயும் கிளீன் பண்ணுவோம், ஏன்னா சுத்தமா இருக்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்பேஸ்னா என்னன்னா, இப்ப நம்மளை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வெற்றிடம் தான். இந்த இடத்துக்குள்ள நம்ம இமோஷன்ஸ் மிக்ஸ் ஆகிறதுனால என்ன சூழல் நடக்குது அப்படிங்கறது நம்ம கொஞ்சம் வேற ஆயிட்டோம் அப்படின்னா, நீங்க ஏதாவது புது இடத்துக்கு போனீங்கன்னா கூட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த அமைதியை நீங்க அதிகப்படுத்திட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த என்விரான்மெண்ட்டை நீங்க சுத்தப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். இது ஒரு பெரிய கான்செப்ட். இதை நீங்க எப்பவுமே வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணலாம். எங்கேயுமே பிரச்சனை வராது. எங்கேயுமே வந்து பிரச்சனைங்கிறது நமக்கு காமன் கிடையாது. பட் நிம்மதியா இருக்க நல்ல விஷயமும் இருக்கு இல்லையா? அந்த பெர்ஸ்பெக்டிவே நம்மளால யோசிக்க முடியல. ஏன்னா நிறைய ப்ராப்ளத்தை நம்ம ஃபீல் பண்றதுனால நல்ல விஷயம் நிறைய இருக்கு. அப்ப என்னன்னா, இந்த இப்ப நான் சொன்னது உங்களோட பிரீத்திங்ல இருந்து இப்ப நீங்க உங்க தம்ப கவனிக்கிறீங்கன்னா, இந்த ஸ்பேஸோட இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை, ஆனா இதையும் கவனிக்க பழகணும். அதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, அந்த நம்ம இமோஷன்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளை சுத்தி இப்ப நான் உங்களுக்கு இமேஜின் பண்ண சொன்னேன். நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட இருக்கீங்க, அவங்க சொல்ற கான்செப்டோ டாபிக்கோ கருத்துக்குள்ளேயும் போல அவங்கள ஃபீல் பண்றீங்க, அவங்கள அப்ரிஷியேட் பண்றீங்க. அந்த இடத்துல அவங்களோட ஹாப்பினஸ்னால அந்த என்விரான்மெண்ட் என்ன ஆகுதுன்றத கவனிங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம குடும்பத்துல யார்ட்டையாவது நம்ம பேசும்போது அந்த என்விரான்மெண்ட்டையும் நீங்க கவனிச்சுக்கணும். அதை நீங்க என்ன பண்றீங்க, அவங்களோட இமோஷன்ஸ் தான் அதுக்கு காரணம். அப்ப அவங்களுக்கு என்ன இமோஷன்ஸ் கொடுக்குறீங்க, அப்ப இன்னைக்கு அவங்க சொல்ல வர கருத்து, அவங்க பண்ற பிஹேவியர், அதாவது அவங்க பண்ற செயல்பாடுகள் நம்மளுக்கு பிடிக்கல இல்ல அவங்கள ஹாப்பி பண்றதுக்கு தயாராயிட்டே இருந்தோம்னா சூழலை நம்ம நல்லா வச்சுக்கிறோம். அது வந்து நிறைய நல்ல விஷயங்களோட அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மெடிடேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. வெற்றிடம் சொல்றது வந்து தாட்லெஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாங்களா? வெற்றிடம்ங்கிறது இங்க ஒண்ணும் இல்லையா, நம்ம
நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இடம். அப்ப நீங்க எங்க இருந்து கவனத்தை கொண்டு வரீங்களோ, பிரெத்ல இருந்துன்னா இப்ப இந்த ஃபிங்கர் இருக்குன்னா இந்த இடத்தையும் நீங்க கவனிச்சு பழகணும். இங்க ஒண்ணும் கிடையாது, ஆனா இங்கேயும் நீங்க கவனிச்சு போகணும். ஆனா நம்மளோட அது பிரீத்திங் வந்து அவ்வளவு தூரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க, அதோட கெப்பாசிட்டி நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஸ்ட்ரெச் பண்ணலாம், அது கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ்ல வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். மேடம் இன்னொரு கேள்விங்க, நம்ம நார்மலா பிரெத் பண்றதுக்கும் இப்போ வந்து நம்ம கவனம் செலுத்தும் போது பிரெத் பண்றதுக்கும் ரெண்டும் வந்து ஸ்பீடு வேரியேஷன் வருங்களா? வரலாம் கண்டிப்பா. பட் அதைய வந்து நம்ம எப்படி வேணாலும் அதை மாத்திக்க முடியும். ஓகேங்க, நான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸ் தெரியுது, அதுதான் கேட்டேங்க. எனக்கு வந்து என்ன பிரீத்திங் வந்து இப்படி வருது அப்படிங்கிற தாட்டுக்கு போகல, நம்ம தப்பா செஞ்சிடக்கூடாதுல்ல, அதனாலதான் கேட்டேன். கரெக்ட் தாங்க, அது எல்லாமே ஓகே. கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த இமோஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட சூழலுக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இதுக்கும் ஆக்சிடென்ட்ஸ்க்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. நீங்க எப்பெல்லாம் உங்களோட இமோஷன்ஸை மேனேஜ் பண்ணி ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் பண்ணி காம்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ அப்போ அந்த சூழல் நல்லதா இருக்கும். நீங்க எப்ப அதை மிஸ் பண்றீங்களோ தவறுகள் நடக்கலாம். அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ்ல என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை தடுக்கி விழுந்துடுறாங்க, இல்ல வீட்டுல இருக்கவங்க வந்து ஸ்லீப் ஆகுறாங்க, இதுக்கும் உங்களோட இமோஷன்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எப்பவுமே காமா ஹாப்பியா இருக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரியான சூழல் நமக்கு உருவாகவே இருக்கும். இதுல வந்து நான் ஆல்மோஸ்ட் 10 years ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இதுல நிறைய ஒண்டர்ஸ் இருக்கும். நம்மளுக்குலாம் எதுவுமே ஆகாது, நம்ம நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது நான் நிறைய. நம்ம எவ்வளவு டைம் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கிறோமோ அப்போதான் நமக்கு அது ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ரிசர்ச் சொல்லுதுங்களா? இல்லை நம்ம வந்து குறிப்பிட்ட 10 minutesலயே கிடைச்சிடும் அப்படிங்கிறமோ நான் தாட்டுக்கு போகல, நான் கேள்வி கேட்குறேன். அப்போ 10 நிமிஷத்துலயே அந்த காமன்ஸ் கொண்டு வரணுமா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம செட் ஆகிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 minutes 35 minutes போனா தான் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ்லாம் போக வந்துடுங்களா? அப்படியே போ வந்துருது. கேட்கறதுக்கு ஒரு பதில் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ற கான்செப்ட் எல்லாம் உங்க மைண்ட்ல வேலை செஞ்சு நீங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே அமைதியா இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். வீட்டுக்குள்ள சூழல் இருந்தாலோ எப்பவுமே அமைதியாகிறதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம உட்கார்ந்து மெடிடேட் பண்ணும்போது தனி கான்செப்ட். அது மெடிடேட் பண்றதே வந்து விஷுவலைசேஷனோட கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம மெடிடேட் எதுக்கு பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ற அந்த டீப்பர் மெடிடேஷனா அதெல்லாம் ரொம்ப காலம் எடுக்கும். பட் இப்போ மெடிடேட் எதுக்கு பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும், அதே சமயத்துல நம்ம சக்சஸ்ஃபுல்லுக்கு ஏதோ ஒரு தாட்டை கிரியேட் பண்ணணும். இதுதான் இப்பத்த மெடிடேஷன். ஸோ அப்போ அந்த மெடிடேஷன் நம்ம கொண்டு வரதுங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரொட்டீன்லயே அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றது ப்ராக்டிஸ் ஆயிட்டுன்னா உட்கார்ந்தீங்கன்னா மெடிடேட் பண்ண முடியும். மெடிடேட் மேடம் இது அப்படியே மனசை களைச்சு விட்டுருங்க, களைச்சு விட்டு தான் பியூரிஃபை பண்ணுமா? போட்டு ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் ஆகுங்களா? ஒரு மாதிரி இருக்குன்னா எப்படி இருக்கு? எப்படி சொல்றதுன்னா இந்த மாதிரி ரொம்ப டெப்தா நம்ம மைண்ட் பத்தியே கேர் பண்ணாம இருந்துட்டு இத்தனை விஷயம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எதுவுமே கவனிக்காம, இப்போ மெடிடேஷன்னா மியூசிக் போட்டு உட்காந்துட்டு இதுதான் மெடிடேஷன் அப்படிங்கிற மாதிரி பழகிட்டு இப்போ ஒரே இடத்துல உட்காந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே நம்ம அது ஆள் மனசுக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படி என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டெம்ப்ட் ஆகுங்களான்னு கேட்குறேங்க. நெகட்டிவ் சைனல் எதுவும் கிடையாதுங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவேர்னஸ் கொண்டு வரனால அப்படி வருமான்னு கேட்குறேன். வரும். அதாவது எல்லாம் நீங்களுக்குள்ள இருக்கீங்க இல்லையா? இது வந்து ஒரு படிப்பு, ஒரு புதுசா ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த லேர்னிங் வந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுது. உங்களுக்கு அதுக்குள்ள போய் நீங்க பார்க்கும்போது இப்படி எல்லாம் இருக்கா, இப்படி எல்லாம் இருக்கான்ற அந்த அதர் ரிலேட்டட் தாட்ஸ் வருது. ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக அது நல்லதுதான். ஓகே தேங்க்யூ மேடம். வணக்கம் மேடம். சார் வணக்கம், சொல்லுங்க. மேடம் மெடிடேஷன் இன்னைக்கு நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சுங்க. ரொம்ப அந்த ஸ்பேஸ் பண்றது ரொம்ப நல்லா, ரொம்ப அழகா இருந்ததுங்க. அதே போல உங்களுடைய கருத்துகளும் நல்லா இருந்துச்சு. அதை நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு வாஷ் அவுட் பண்ணணும். நம்ம இந்த திங்கிங்ல இருந்து உங்க கடந்த காலங்கள் விஷயத்த அதை மறந்தா மட்டும்தான் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கூடும் அப்படின்னு சொன்னது. அதே போல இந்த மெடிடேஷனும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்க. இந்த மெடிடேஷன் இன்னைக்கு சொன்னது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்க. அதாவது இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம், பட் அப்ளை பண்ணி உண்மையான நடந்துச்சு அப்படின்னு நீங்க யாராவது சொன்னீங்கன்னா எனக்கு ஹாப்பி.
ஏன்னா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் இதை பத்தி. என்னோட லைஃப், என்னோட பர்சனல் லைஃப், நான் என்னதான் ப்ரொஃபஷனலா இருந்தாலும், நான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும், எனக்குள்ள இருக்கிறத நான் சக்சஸ் பண்ணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நான் பண்றேன். நான் நிம்மதியா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நான் பார்த்தது இல்லை. என் குழந்தைங்க நல்லா போறதை நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு ஓகே மேடம், நாங்க அது சொல்றோம் மேடம். பட் என்ன கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம இருக்காங்களே அப்படின்றதா ரொம்ப வேகுவாவே இருந்துட்டு இருக்குங்க. வேற எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீ சொன்ன மாதிரி வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை அதுல இருந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா சரியாயிருன்ற மாதிரி வந்துட்டு நல்லா இருக்குங்க. மேம் இன்னைக்கு இப்ப பண்ணின எக்ஸசைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மேம். எப்படின்னா நீங்க சொன்னது அப்படியே அந்த வெட்டெடுத்த வச்சு அப்படியே அந்த பெருவிரலுக்கு போகணும்னு சொன்னது வந்து நல்லாவே பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நெத்திய ஃபோக்கஸ் பண்ண சொன்னீங்கல்ல, அப்போ ஃபோக்கஸ் பண்ண சொல்லும் போது அந்த நெத்தியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி, ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு அப்படியே ஒரு பாயிண்ட் சென்டரா வர்ற மாதிரி தோணுச்சு மேம். இது கரெக்ட் தானா இல்ல எப்படின்னு தெரியல. கரெக்ட் தான், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது அந்த எண்ணங்களை தவிர்த்து போகும்போது நம்மளுக்கு தகுந்த மாதிரி அது ஒண்ணு உருவாகும். பட் அது கரெக்ட் தான், அதுல எதுவும் இது இல்லை. நீங்க டீப்பரா போக போக நீங்க அந்த அதுக்குள்ள வருவீங்க. அந்த ஸ்பேஸ்னா என்ன, அதுல என்ன நடக்குது, நம்ம என்ன இமோஷன்ஸ் என்ன, இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சோன்னா யார் அடுத்தவங்க என்ன பேசினாலுமே அவங்க பேசுற கான்செப்ட் முக்கியம் இல்ல, அவங்கள நம்ம ஃபீல் பண்ணணும், அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவோம். மேடம் இன்னொரு ஃபீலிங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கரெக்டான கான்சன்ட்ரேஷன், நம்ம சென்சேஷன், எமோஷனெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டா மித்தவங்க வந்து பாசிட்டிவ் மோர்ல இருந்தாலும் சரி, நெகட்டிவ் மோர்ல இருந்தாலும் சரி, நம்மள ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துருக்குது. கரெக்டுங்களா? உண்மை, அதுதான் நான் சொன்னேனே. அதாவது நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடம் ஒரு மாதிரி ரொம்ப பெருசா நீங்க பாசிட்டிவா ஃபீல் பண்ணல, அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பட் நீங்க உங்களோட காம்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டீங்க. உங்களை சுத்தி ஒரு 5 மீட்டர்ஸ் 10 மீட்டர்ஸ்ல நீங்க அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு அந்த இடத்த. அதே மாதிரி சும்மா ஏதோ ஃபங்க்ஷனுக்கு இது போனோமா சும்மா விளையாட்டுக்கு யாராச்சும் கிண்டல் அடிச்சாலும் பாத்தீங்கன்னா செமையா எமோஷன் ஆயிரும், டென்ஷன் ஆயிருங்க. இப்ப அந்த வேலைக்கு அந்த 10 டேஸ்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுங்க. ஹோப் ஃபார் 30 டேஸ் பார்க்கலாங்க அப்படின்னு. அதாவது நானும் மெடிடேஷன் முன்ன கிளாஸ் அட்டன் பண்ணது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது ஆள் மனசுல கான்பிடென்டா இந்த விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு அது எப்படி சொல்றது, அதாவது கான்பிடென்டா ஃபுல் கான்பிடென்டோட ஆள் மனசுல இருந்தோம்னா கண்டிப்பா அது நடக்குதுங்க மேம். அது உண்மைதானே? அது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க. ஆமாங்க மேம், பண்றேன். ஆனா சில விஷயங்கள்ல என்னால அது உள் வாங்கி செய்ய முடியலைங்க மேம். அதுக்கான பிராக்டிஸ் தான் வேணும்னு நம்ம போக போக அதெல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேசிக்கா சின்னதா ஒரு क्वेश्चन மார்க் ஒரு இடத்துல, அதாவது நம்ம மனசுக்குள்ள மேலோட்டமா நினைச்சிட்டு ஆள் மனசுல வந்து ஆழமா நினைக்காம சின்ன क्वेश्चन மார்க்கோட இருந்தா கூட அந்த விஷயம் நடக்கிறது இல்லைங்க மேம். சோ அது இருக்க கூடாது அப்படிங்கறத நம்ம பிராக்டீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே மேம். சொல்லும்போது எனக்கும் ஒண்ணு தோணுச்சுங்க மேம். நான் சொன்னேன் இல்லைங்களா, என் கணவர் இப்படி நடக்கிறாரு, என் பெரிய பையன் இப்படி நடக்கிறான், இப்படி எங்கிட்ட எமோஷன் காமிக்கிறாங்க அப்படிங்கும்போது நான் வந்து இப்படி சின்னவனை எப்படி நல்லா கொண்டு வர முடியும், அவனை வந்து ஏதாவது ஒண்ணுல எப்படி இன்வால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எனக்கு நெகட்டிவ் தாட் தான் வந்துச்சுங்க மேம். அப்படி வரும்போது எனக்கு ரொம்ப எக்கச்சக்கமா கோபம் வருது, யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற அந்த இதுதான் வந்துச்சுங்க மேம். ஓகே, சோ இப்போ மாத்திக்க முடியும்ன்றது இப்ப நீங்க நம்புறீங்க? நம்புறேங்க மேம். இப்ப அடுத்த மெடிடேஷன் முன்னாடி எனக்கு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதை அப்படியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கூட சொல்லுவோம். இப்ப யாருக்கா போன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துட்டு இருந்தேன், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதை ஷேர் பண்ற விஷயங்கள் இல்ல, நம்ம நினைச்சு பாக்குற விஷயங்கள், இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம கன்வே பண்றோமோ அதுதான் ரியாலிட்டி. கன்வே பண்றது மறுபடியும் என்ன பண்ணும், மைண்ட் ரிசீவ் பண்ணி அதுக்கான கெமிக்கலை தான் நம்ம பாடியில உருவாக்கும். அந்த சூழ்நிலையை நம்ம கிரியேட் பண்றோம் மறுபடியும்.
அப்படி போக மேடம் கூடாது. அந்த சென்டென்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டா சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லிருங்க. அது என்ன மாதிரி எழுதுறது, நீங்க எழுத சொன்னீங்களே மாதிரி எழுதுறதுன்னு கேக்குறீங்களா? எப்படி எழுதணும்னா, we should not think what it is. ரியாலிட்டியில என்ன இருக்கோ அதை போய் சொல்லக்கூடாது. அப்படின்னா எப்படி நீங்க எழுதணும்னா, reality is not important here, what you want is important. ஓகேங்களா? reality is not important for mind, what you want is important for your mind. வந்து ஃபைனலா ஒரு சின்ன மெடிடேஷன் வந்து பண்ணுவோம். ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே ஸ்லோவா நான் சொல்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட கவனத்தை அப்படியே உங்க பிரெத்துக்கு கொண்டு போறீங்க. பிரீத் இன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பிரீத் இன்ல இந்த கவனத்தை வைக்கிறீங்க. அது அப்படியே சர்க்கிள் ஃபார்ம்ல அந்த பிரீத் இன் ஆகி உங்களுக்குள்ள போற மாதிரி இமேஜின் பண்றீங்க. அந்த மூச்சு காற்று அப்படியே சர்க்கிள் ஆகி அப்படியே உங்களுக்குள்ள போகுது. அதை மாத்திரம் கவனிக்கிறீங்க. அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷன் பாடி ஃபுல்லா இருக்கு, ஃபீல் பண்றீங்க. இப்போ அப்படியே உங்க ஐஸ் கவனிக்கிறீங்க. ரைட் ஐ மாத்திரம் அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க. ரைட் ஐ கவனிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு சர்க்கிளா ஒரு நீங்க கிரியேட் பண்ணி அதை அப்படியே உங்களுக்குள்ள கொண்டு போறீங்க. அந்த உங்க ஐஸ் அப்படியே கிளியர் ஆகுறது ஃபீல் பண்றீங்க. அப்படியே அதைய உங்களுக்குள்ள உள்வாங்கும் போது ஒரு மாதிரி உங்களோட விஷன் கிளியரா இருக்கிறத அப்படியே கவனிக்கிறீங்க. லெஃப்ட் ஐ கவனிக்கிறீங்க. அந்த இடத்துல அப்படியே ஒரு சர்க்கிளா ஒரு உங்களை சுத்தி இருக்கிற எனர்ஜி பியூரிஃபையா இருக்கிறதுனால அந்த சர்க்கிளான அந்த எனர்ஜி அப்படியே உங்களோட லெஃப்ட் ஐக்குள்ள போகுது. உங்களோட லெஃப்ட் ஐ அப்படியே பியூரிஃபை ஆகி அந்த விஷன் கிளியரா உங்க மைண்ட்ல தெரியறத கவனிக்கிறீங்க. அப்படியே உங்க நெத்தி மாத்திரம் கவனிக்கிறீங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்க பாடியை ஃபோக்கஸ் பண்றீங்க. உங்களோட இன்டர்னல் ஆர்கான்ஸ் அப்படியே கவனிச்சு பாக்குறீங்க. ஸ்லோவா உங்க ஹார்ட்டை கவனிக்கிறீங்க. அந்த இடத்துல ஒரு ரவுண்டா ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு எனர்ஜி உங்க ஹார்ட் அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஃபீல் ஆகுறது அப்படியே கவனிக்கிறீங்க. உங்களோட ஹெல்த்தியான ஹார்ட் அதுக்கான ஒரு எனர்ஜி உங்களோட என்விரான்மெண்ட்ல இருந்து அப்படியே உங்களுக்குள்ள போறதை ஃபீல் பண்றீங்க.
அப்படியே உங்க லங்ஸ் கவனிக்கிறீங்க. முன்னாடி ஒரு சர்க்கிளா ஒரு ஃபார்ம் பண்றீங்க, ஒரு எனர்ஜியை. அது அப்படியே உங்களோட லங்ஸ்ல ஃபீல் ஆகுது. அந்த ஹெல்த்தி ப்ராசஸ் உங்களுக்கு தெரியுது. ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றீங்க உடல் எப்பவுமே ஆரோக்கியமா தான் இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருந்துட்டே இருக்கும். அதுக்கு காரணம் அந்த அமைதியான மனம் அப்படிங்கிறது. மனசை ரிலாக்ஸா வச்சுக்க உடல்ல புத்துணர்வு அதிகமாயிட்டே இருக்கும். உங்களோட இந்த ஆக்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறத ஃபீல் பண்றீங்க. ஒரு பிரிஸ்கா எனர்ஜெட்டிக்கா நீங்க இருக்கிறது அப்படியே தெரியுது. அப்படியே நெத்தி மாத்திர கவனிக்கிறீங்க. ஒன் to 5 கவுண்ட் பண்றீங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்லோவா நார்மலுக்கு வந்து ஐஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்றீங்க. நீங்க ஐஸ் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெடிடேஷன் எப்படி ஆக்சுவலா இதோட கான்செப்ட் எப்படி அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா விபத்து அப்படின்னு, சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்லாம் எப்படி உருவாகுது, என்விரான்மெண்ட் வந்து எப்படி டிஸ்டர்ப் ஆகுது, நம்ம இமோஷன்ஸ் அந்த இடத்துல மாறல எப்படின்னு, அதே மாதிரி தான் ஹெல்த்தும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா உங்க ஐஸ், உங்களோட ஹார்ட், லங்ஸ் தான் சொன்னேன். ஸோ அதுக்கு ஆக்சுவலா அந்த ஃபார்ம் நம்ம ஆரோக்கியம்னு நம்ம சொல்றது வந்து நமக்கு தெரியும். அதே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதோ அதுக்கும் நம்மளோட இமோஷன்ஸ் கனெக்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அதாவது இது ஒரு பெரிய கான்செப்ட், ஸ்லோவா உங்களுக்கு தெரியும். பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மனசை ரொம்ப கிளியரா வச்சுட்டே இருக்கணும். குட்டி ஸ்ட்ரெஸ் கூட போகாம பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம சூழல் நல்லாவே இருக்கும். அதுதான் நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா நீங்க அதை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். ஸோ நம்ம உடல்ல ஒண்ணுமே ஆகாது, நம்ம எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுதான். அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்க. வேற என்ன டவுட் இருந்தாலும் எப்போ வந்தாலும் நீங்க எனக்கு உங்களோட மெசேஜை கன்வே பண்ணுங்க. மறுபடியும் நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணலாம். நாளைக்கு பார்க்கலாம்.